கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நீ மேன்மையாய் இருப்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவான், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவான். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவான். நீங்கள் மேன்மையாக இருக்கணும்னா மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். யோசுவா 3:7 நீங்கள் வாஸ்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் மேன்மை. கழுதை, ஒன்றுக்கும் உதவாத கழுதை, அந்த கழுதையில் இயேசு ஏறினார். அந்த கழுதைக்கு மேன்மை கிடைத்தது. ஒன்றுக்கும் உதவாத நீங்களும் நானும் உங்களுக்கு மேலே உங்ககிட்ட கர்த்தர் வரும் பொழுது அது மேன்மையாக இருக்கும். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மேன்மையாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய விருப்பம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நம்ம ஒரு தாழ்வான இடத்துல, ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறத நம்ம விரும்புவோமா? ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல மேன்மையாக இருக்கணும். அதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறான். யோசுவா 3:7 யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை தாண்டி போகணும். என்ன பண்ணுவது தெரியலை. யோர்தான் பிரவாகித்து வருகிறது. யோசுவா மூலமாக யோர்தானை கர்த்தர் 2 பிளந்தார். இப்போ ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறாங்க. இப்போது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறான். ஒரு இளைஞன், அந்த குடும்பத்திலேயே ஒதுக்கப்பட்ட இளைஞன். ஏன்னா ஞானமே இல்லாத, படிப்பே இல்லாத இளைஞன் 17 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறாங்க. 25வது வயது வரும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். ஒரு சின்ன பிஸ்னஸை ஆரம்பித்தான். அவங்களுடைய தாய் தகப்பன் யாரும் ஹெல்ப் பண்ணலை, அண்ணன்மார் யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் கர்த்தர் ஆதியாகமம் 12:2 அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்தினான். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். 27 ஒரு மகிமையான ஸ்தலத்துக்கு வந்தான். அவங்க குடும்பத்திலேயே அவனுடைய திருமணத்து போல எந்த திருமணம் மகிமையாக நடக்கலை. அவ்வளவு மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மகிமையாக வைக்கப் போகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவா மகிமைப்படுத்தலையா? உங்களையும் மகிமைப்படுத்துவான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தெய்வ பிள்ளைகளாகிய இவர்களை என் தேவன் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.